கூட்டணியை மட்டும் அட்டாக் பண்ணியிருக்காரு, இந்த பக்கம் புகழ்ந்திருக்கிறார். ரைட், வச்சுக்கிறார். திரு கனகராஜ், பிரதமருடைய உரையை எப்படி பார்க்குறீங்க? 3 விஷயம் முக்கியமாக பார்க்கலாம்னா, ஒன்று கொள்கை கூட்டணி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இது கொள்ளையடிக்கும் கூட்டணி அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. குடும்ப ஆட்சி அப்படிங்கிறாரு. 3வது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்ந்து இங்கே இப்படி ஒரு தலைமைகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. உங்கள் பார்வை என்ன திரு கனகராஜ்? இன்னும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மட்டும் இல்லை, அவங்க அவங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிர் என்று நினைக்கிறவர்களை கூட வாக்கு கிடைக்கும்னா அதுக்காக தூக்கி கொண்டாடுவாங்க. பாஜக அது உருவாக்கப்பட்ட போது அது ஒரு முழக்கம் வச்சது. இன்னைக்கு பலருக்கும் மறந்து போயிருக்கும். காந்தியன் சோசலிசம். அவங்களுக்கு காந்தியை பிடிக்கவே பிடிக்காது. சோசலிசம் அந்நிய தத்துவம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அதுக்கு பிரயோஜனம் இருக்கும்னு நினச்சி அவங்க காந்தியன் சோசலிசம் தான் வச்சாங்க. எனவே அவங்களுக்கு அதில் இந்த கூச்ச நாச்சம்லாம் எதுவுமே கிடையாது. எனவே அவங்கள நீங்கள் பெருசாலாம் நீங்கள் அவங்க தேவை ஏற்பட்டால் நீங்கள் ஒரு நாளைக்கு பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு இவர் அது ஏதாவது லாபம் இருக்குன்னு நினச்சின்னா நவாஸ் ஷெரீஃப் அம்மாவுக்கு கொண்டு போய் புடவை கொடுத்துட்டு வருவார். இதெல்லாம் சகஜம். நீங்கள் வேற யாராவது செஞ்சுருந்தா அப்படி பேசுவாங்க. எனவே அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். எங்களுக்கு சோசலிசம்னா பிடிக்காது. காந்தியை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆள் தான் காந்தியை போட்டு தள்ளாரு. இந்த ரெண்டையும் சேர்த்து எங்கள் தத்துவம்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு முடியுது. அப்புறம் வாரிசு அரசியல். ராமரே வாரிசு தாங்க. ராமர் யாருடைய வாரிசு? அதானங்க கதையை. வாரிசு அரசியல்னு பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ராமரும் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டா வந்தார், வாரிசில் தான் வந்தார். எனவே அவருக்கு கடையில் விற்கிற பொருள் எதுவும் இல்லாததுனால இந்த பொருளை வித்துக்கிட்டு அலைகிறாரு அவரு. சார், அது மன்னராட்சி காலத்தை நீங்க தூக்கிட்டு அலைகிறீங்க நீங்க. அப்ப மன்னராட்சி காலம்னா அப்ப இருந்தத அப்ப ராமராஜ்யம் நீங்க சொல்றது மன்னராட்சியை தான் சொல்றீங்களான்னு கேட்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு நீங்க ராமராஜ்யம் சொல்லும் போது மன்னர் ஆட்சியை பத்தி தான் சொல்றீங்களா? அதுதான் உங்களுக்கு இலக்குன்னா நீங்க வாரிசு அரசியல் தானே பேசணும். அடுத்து 3வது, அதாவது கொள்ளை கூட்டம். நான் என்ன கேட்கிறேன், ஒரு 5 பேர் கொண்ட பெஞ்ச் இது கொள்ளை அடிக்கிறதுக்கு தாங்க. குவிட் ப்ரோக்கோன்னா என்னது? பொது சொத்தை எடுத்து தனியாருக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் இவங்க எலக்டோரல் பாண்டு மூலம் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுதான் இவங்க கொள்ளை கூட்டம் என்று யார் சர்டிஃபை பண்ணியிருக்கா? உச்சநீதிமன்றம் சர்டிஃபை பண்ணியிருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் இது பொது நிதி அரசுக்கு வரப்போகுது, பிஎம் கேர்ஸ்னு அதுக்கு பேர். எனவே நீங்கள் ஒன்றிய அரசு ஊழியர்கள் கொடுங்க, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுங்க, ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுங்க. அப்புறம் நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டில் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியிலிருந்து இதுக்கு ஃபண்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு உண்டு. அதில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தா கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு கணக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது தாங்க லூட்டிங். உண்மையான லூட்டிங் உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. அதாவது இது யார் வச்சுக்கணுங்கிறது விடுங்க, ஆனால் பொதுமக்கள்கிட்ட தானே வாங்கினீங்க, அது கணக்கு காமிக்கணும்ல. அதை காட்ட மாட்டேன்னு சொல்கிறவரை என்ன சொல்கிறது? தே ஆர் த மாஸ்டர் லூட்டர்ஸ். ஆக்சுவலாக அவங்க இதை மறைக்கிறதுக்காக அப்படி போகும்போதெல்லாம் இவர் லூட்டர் அவர் லூட்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. 93 எம்எல்ஏக்களை இன்னும் சொல்றதுன்னா தே ஆர் அவங்க இந்தியாவுடைய சொத்தை லூட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, டெமோக்ரஸியை லூட் பண்ணவங்க. வடகிழக்கு மாநிலங்களில் 93 எம்எல்ஏக்களை அடுத்தவர்களிடமிருந்து திருடி கொண்டவர்கள். தே ஆர் த லூட்டர்ஸ். டெமோக்ரஸியை லூட் பண்ணவங்க அவங்க. இவங்களை நீங்க எப்படி நீங்க அவர் சொல்றத வேற எந்த விதமாக ராமசாமி குறுக்கிடுறாரு. எனவே இப்ப கூச்ச நாச்சம் இல்லாம ஓகே உங்க கருத்து மறுப்பு சொல்ல விரும்புறேன். இல்ல அவர் வந்த பிறகு நான் பேசின பிறகு அவர் ஓகே சொல்லட்டும். என்ன ராமசாமி சொல்லுங்க. எஸ், அண்ணன் கனகராஜ் அவர்கள் பிஎம் கேர்ஸை பற்றி சொன்னாங்க. அதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் 5 இதை செலிப்ரேட் பண்ணாங்க. அதே உச்சநீதிமன்றம் பிஎம் கேர்ஸ் ஆர்டிஐ
குள்ள பர்வியூக்குள்ள வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம செலிப்ரேட் பண்ண தயாரா இருக்கும், இன்னொரு இடத்துல நம்ம செலிப்ரேட் பண்ண ரெடியா இல்லை. நமக்கு எங்க கன்வீனியன்ஸ் இருக்கோ அது ஒண்ணு. இரண்டாவது, அண்ணன் மன்னிக்கணும், நான் முடிச்சிடறேன், நீங்க அப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது இதற்கு முன்னாடி அவர்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணாங்க. அது பிரதமர் கீழே இருக்கிறது அப்படின்னு. அதோட ட்ரஸ்டி யாரு? எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அதோட ட்ரஸ்டி காங்கிரஸ். ஒரு அரசியல் கட்சி, ஒரு பிரதமர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு, பொதுத்துறையிலிருந்து எல்லாம் நீங்க யாருன்னு கேட்டா நீங்க அங்க ஏன் போறீங்க? அவங்க எல்லாம் ஊழல்ங்க. அவர்கள் கூட்டணி கட்சி செய்ததை அவர்கள் அவர்கள் அதை கேள்வி கேட்க சாரி பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டோட ராமசாமி காங்கிரஸ் ஃபண்ட் நீங்க என்ன குழப்பம் இல்ல. திரு கனகராஜ், நீங்க உங்க கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றார். திரு கனகராஜ், எஸ். இல்ல இது என்னோட நேரம். அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஏன் இதை திருடுனீங்கன்னு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா காங்கிரஸ் காலத்துல திருடினாங்க, அதைத்தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த லூட்டர்னு நீ வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க. நீ இப்ப எப்படி லூட்டர்னு சொன்னா இல்ல அப்பெல்லாம் லூட் பண்ணாங்கன்னு ஏன் போறீங்க? ப்ராப்ளம் என்ன? இது யாருடைய உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கி அதுக்கு கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறது நியாயம் சொல்றீங்க. அதானே மிஸ்டர் ராமசாமி மெய்யப்பன்? இல்ல, அதாவது பாஜகவினுடைய அது சொல்லல, மன்னிக்கணும், நான் அப்படி சொல்ல யார்கிட்ட வேணாலும் பணம் வாங்குவேன். இல்ல நான் அது என்னன்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்ல, ரொம்ப தெளிவாக. ஏன்னா அது வந்து ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் கீழ இருக்கு. கணக்கு காட்ட மாட்டோம், அது நியாயம் நீங்க சொல்றீங்க. கணக்க காட்ட மாட்டோம்னு யாரும் சொல்லல. அது ஆர்டிஐ பர்விக்குள்ள வருமானது மட்டும் தான் கேள்வியாக இருந்தது. ஆர்டிஐ பர்விக்குள்ள நான் முடிச்சறேன், நான் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க கேள்விக்கு. நான் முடிச்சறேன். ஆர்டிஐ பர்விக்குள்ள வராதுன்றது மட்டும் தான் நீதிமன்றம் டிசைட் பண்ணுச்சு. பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து எப்படி வந்து அதோட நிதி எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்றது பப்ளிக் ட்ரஸ்ட் ஆக்ட் கீழ கேட்கலாம். அதற்கான உரிமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பப்ளிக் ட்ரஸ்ட்ன்றனால அவங்க டிக்ளரேஷன் பண்ணணும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணணும், ஆடிட் கமிட்டி, ட்ரஸ்ட் ஆக்ட் கீழ அது எல்லாத்துக்கும் பாக்குறதுக்கு. ஒரே ஒரு நிமிஷம் மெய்யப்பன், இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. இல்ல மெய்யப்பன், ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. இந்தியாவுல எந்த பப்ளிக் ட்ரஸ்டுக்கு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதாவது ஒன்றிய அரசினுடைய பப்ளிக் பிஐபி இருக்கு இல்லையா, இந்த கணக்குல இவ்வளவு பணம் செலுத்துங்கள் என்று யாராவது கேட்பாங்களா? நான் என்ன நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. நாளைக்கு பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அல்லது உள்துறை அமைச்சர் கசாப்பு கடை அப்படின்னு நான் போட்டா நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? எந்த பப்ளிக் ட்ரஸ்டுக்காவது அப்படி வைக்க முடியுமா? பிரதமர் மதுபான கடை வைக்க முடியுமா? குடியரசுத் தலைவர் கள்ளுக்கடைன்னு வைக்க முடியுமா? இது ஏமாத்துற வேலை இல்லையா? அதுக்கு அதாவது நீங்க சட்டத்தை அப்படி வச்சுப்பீங்களா, ஆனா பணம் வசூல் பண்றதுக்கு பிஐபியில் அட்வர்டைஸ் பண்ணுவீங்களா? என்ன சார் இது? நான் இன்னொன்னு கேட்கிறேன். அதாவது நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து ஃபண்டு வாங்கக்கூடாது. பாஜக வாங்குச்சா? கோர்ட்டுக்கு போனாங்களா? 1976 இருந்து வெளிநாட்டில இருந்து ஃபண்டு வாங்கிக்கலாம்னு திருத்தினீங்களா? அதாவது கொலை செய்வது குற்றம் அல்ல அப்படின்னு நாளைக்கே நீங்க திருத்திட்டீங்க, சட்டத்தை திருத்திட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? நீங்க கொலை செஞ்சாலும் நீங்க கொலையாளி இல்லை, அப்படித்தானே? 1976 இருந்து பின்தேதியிட்டு அதை மாத்தினீங்க சார். வேற யாராவது வாங்கியிருந்தா வெளிநாட்டுக்காரரிடமிருந்து வாங்கி விட்டார்கள் என்று நீங்க சொல்லியிருப்பீங்க. இப்ப கூட நீங்க பாருங்க, திராவிடம் தான் எதிரி. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் RN ரவி தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் என்ன வச்சிருக்காருன்னா, திராவிடம் செத்த தத்துவம்னு வச்சிருக்காரு. நீங்க அதாவது பிரதமர் இவங்க ரெண்டு பேரையும், எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் திராவிட இயக்க அரசியல்வாதிகளா நினைக்கிறாங்களா, இல்ல அதுக்கு அப்பால நினைக்கிறாங்களா? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் அப்போ அவங்களும் நல்லது செய்ய முடியும், கெட்டது செய்ய முடியும் என்றுதானே அர்த்தம். அப்படி வச்சுதானே நீங்க திமுகவையும் பார்க்கணும். திராவிடமே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனுடைய வாரிசுகள் சொல்ற, இன்னும் சொல்ல போனா நீங்க ரொம்ப வெறுக்கிற அண்ணாதுரை, அதன் பேர்ல தான் இவங்க அவர் பேர்ல தான் கட்சியே வச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்றது? இது எல்லாமே என்ன தெரியுமா? லூட்டிங் த மைண்ட். நேரடியாக மக்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு பதிலா மறைமுகமா மெஸ்மரிசம் சொல்றாங்க. அது அவங்க வியூகமாக கூட இருக்கலாம்ங்கற ரமேஷ் சேதுராமன். அதுக்கான உரிமை இருக்குங்கறாரு. அந்த வியூகம் இருக்குன்னா
இல்ல அது அப்படி ஒரு வியூகத்தை வைக்கிறாருன்னு வச்சுப்போம். நீங்க அது ஒரு மெஸ்மரைசிங் அவங்களுக்கான ஒரு டெக்னிக் அப்படிங்கிறீங்க. நம்ம பேசலாம் திரு கனகராஜ். அந்த டெக்னிக்கை இங்க எடுபடுமா இல்லையா அப்படிங்கறத பத்தியும் பேச வேண்டியிருக்கு. அதுதான் நான் திரும்ப வரேன் உங்கள்கிட்ட. இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப இது பிக் பாக்கெட் டெக்னிக் சார், பிக் பாக்கெட் சார், அது நீங்க வைக்கிற அரசியல் பார்வை இருக்கலாம் சார். நம்ம வந்து அது என்னவா இருக்க போகுதுங்கிறது பிரச்சனை. அது அதிமுகவுக்கு தான் இன்னும் நெருக்கடி. அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு நான் கேட்கிறேன்.